அழகு என்ன தேடா கலைக்க போறாங்க இந்த முறை நீ செயலாளர் பேர தலைவர் என்ன செய்யணும் என்றால் எனக்கும் தெரியல. ஆனால் நான் நினைக்கிறேன் பழமையான மீட்டிங் மாதிரி இருக்காது. இது சும்மா அந்த குஞ்சு குருமானுகள் இருக்குதானேடா, குஞ்சு குருமானுகள் துள்ளுதுகள். நாங்கள் இப்ப போயிட்டு அடக்கி வச்சோம்னா காணும். இதுல நான் யோசிக்கிற விட்டுட்டு கிளம்பும் கிளம்பும் நிறைய கட்டும் வந்த பிறகு அதுக்கும் ஒரு தனி கதை சொல்லுவாங்க. நாங்கள் வந்து வா போய் இந்த வேலையில பார்த்து முடிச்சுட்டு அடுத்த கோயிலுக்கும் போகணும். மீட்டிங் தம்பி இந்த மீட்டிங்கா நல்லது செஞ்சாலே பிரச்சனை என்ன ஓமடா நல்லவனாடுறா மதிக்கிறான். சிரிக்காத பயமா இருக்கு. பொறு காலை கழுவி போட்டு வா. துளைஞ்சு போனது இவ்வளவு காலமா எங்க போனத இவ தலைவரும் செயலாளரும் 8 வருஷமா உருட்டாண்டு உருட்டி போட்டு இன்னைக்கு என்னத்துக்கு மீட்டிங்க்கு விரட்டான். நீ இப்படியே சிரிச்சு கொண்டே இரு. சொல்லு இவங்கள் நிர்வாக மீட்டிங் வைக்கிறாங்க. சரியோ வார சரதான் இந்த ரோட்ல 2 மாறிஞ்சு திரும்ப கேள்வி வைப்பாங்க. கொழும்புல இருந்து 2 ப்ராடக்ட் இறக்கி இருக்கு. நோக்கத்தமில்லை தமிழ் ஏரியா. அப்ப இவங்க எங்கட ஊர்க்காரரு இவங்க கண்ட்ரி எங்க அவன பேர் கொழும்பு படியண்டாவன். கொழும்பு படியுமே இருக்கு அவன பேர். அதான் என்ன சொல்ல கொலோசி இது ஜாமீன்ல வந்த நேரத்தை தான் இருக்கே எனக்கு ஞாபகப்படுத்திக்கணும். நீ அங்க இருந்தா இறக்கி இருக்கிற ஆக்களே. சரி இங்க வலிக்கு கிளிக்கு விழுந்து விட்டுறாரு கதைப்பேன் பொறு என்ன ஏன் இன்றைக்கு மீட்டிங் போடுங்க இவ்வளவு காலம் இருந்து போட்டு. இன்னைக்கு மீட்டிங் போடுற பிரச்சனை இல்ல. நாயல் வந்து சேர்ந்து எத்தனை மணிக்கு மீட்டிங்? 5 மணிக்கு. 2 மணில இருந்து நிக்கிறேன். அதுல 5 மணிக்கு மீட்டிங். நீ 2 மணில இருந்தா படத்துக்கு அது தெரியும். என்னடா என்ன இப்ப என்னதுக்கு இப்ப நிர்வாக கூட்டம் வந்து கிளம்பி இருக்கிறாங்க? அண்ணன் நான் சொன்னான் 8 வருஷத்துக்கிட்ட நிர்வாகம் 8 வருஷம் என்ன 8 வருஷம் கோயில் காட்டு அந்த காலத்துல இருந்து அப்பா தாத்தா பாட்டா எல்லாரும் எனக்கு தெரியும். நான் பழைய ஆள் போய் சொல்ல பழைய அந்த கதையை போட்டு கிளஞ்சவங்க எங்கட குடும்பம் தாண்டா இருந்து கோயில் இங்க வேற கோயில் திறந்தோன்னா எப்படி இருந்த கோயில் நான் உங்களுக்காக உங்களோட கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? சரி விடுறாப்பா, இந்த குடும்பத்துக்கும் கோயிலுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா யோசிப்பார் நான் பிறகு கோயில் எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குது, உங்களோட வீடு எப்படி இருக்கு. அடே உன்னையும் தானே நான் பார்த்து கவனிக்கிறேன். பொருவா நீ பெண் வீம்பு பிடிக்கிற அளவுக்கு எதுவும் தலைவராக ஆசைகள் இருக்கும். லைட்டா இருக்கான பொருளாளர் இல்ல என்னன்னு சமாளிக்கிறது. தலைவர் நான் இருக்கிறேன்டா, நான் பார்த்து கொள்வேன். நீ சப்போர்ட்டுக்கு சைட்ல கதைச்சு கொண்டிரு, எங்க துள்ளினாலும் நாங்க அமைக்க வைப்போம். என்ன புட்டிங்கிட்டு வார சனத்தையெல்லாம் கலைச்சு பிடிச்சு நிக்கிறோம். அவன் 8 வருஷமா ஊட்டி போடான தலைவர். அவன் இன்றைக்கு விரட்டும். நீ பிடிச்சாலும் பரவாயில்ல செவிடா பத்தி அடிப்பான். நாங்கள் என்ன கதைச்சாலும் எங்களுக்கு சப்போர்ட்டா கதைக்கணும். அது அங்க இருந்து நீங்களும் பயம் பெறுவோம். விளங்குதா? தமிழ் கேட்கிற தெரியாங்க இல்ல. அதான் நீ கொழும்புல இருந்து இப்ப நேற்றுக்காரக்கு நேற்றுக்கிறே ஒண்ணு பஸ்ல எடுத்துட்டு வந்தேன். நான் எங்கட ஊர்க்காரன் இல்ல காட்சி பிடிச்சோன்னு வந்தேன். ஒருத்தருக்கு விசாரு இதுக்காக வந்து குந்துவான 5 மணி ஆச்சு வேறாட்டி இன்றைக்கு நிர்வாகத்தை ஃபுல்லா மாத்துறா. நிர்வாகத்தை மாத்திட்டு நீ தலைவர் ஆகணும். நான் தலைவர், நான் செயலாளர், நான் பொருளாளர். இல்ல வீடு ஒன்று கட்டின மிச்சத்துல இந்த வருஷம் நான் பொருளாளர், அடுத்த வருஷம் நீ பொருளாளர். சரி பாப்போம். அதேவா இன்றைக்கு 2ல 1 பாக்கதான் அட்டாக்கி கொண்டு வரான். பொருளாதாரம் இல்லன்னு தலைவரும் செயலாளரும் பொருளாதார காணையில 2 பேர் தானே அமர்த்தி அனுப்பி விடுவோமா? இப்படியே கதைச்சு கொண்டு இருந்தவங்க இப்படிதான்டாப்பா. இப்ப வந்து துள்ளுவாங்க, கோயில் திருவிழா தரப்போதுனா துள்ளுவாங்க, பிறகு அடங்கிடுவாங்க. நீ யோசிக்காத. இங்க வேற சுத்த வேற 4 கோயில் இருக்குது. தம்பி சித்தப்பன் பெரியப்பன் என்று எல்லாரையுமே தலைவராக்கி வச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் தூக்கிடுவாங்க, கோயில்கார தூக்கிடுவாங்க. தூக்குறதுக்கெல்லாம் குடும்ப ஆட்சி. இனிமேல் குடும்ப ஆட்சி நிறைய குடும்ப ஆட்சி இல்லாம போயிருக்கு. இது வித்தியாசமா குடும்ப ஆட்சி செய்யறோம். நீ இது விளக்கை மாதிரி இது இடப்பக்கம் இருக்கிற விளக்கை மாதிரி இந்த பக்கம் வந்து தம்பிக்கும் தமிழனுக்கும் கோயில கொடு. இல்ல உனக்கு பார்த்து செய்ய வேண்டாம், யோசிக்காத. இந்த சமாளிச்சு விடு. சரியோ சமாளிச்சு விடு. குழம்பு பாப்போம் வந்திருப்பாங்க போல. வந்து இருக்கிற முழுக்க வில்லங்க வந்தாரு. டைம் போட்டு போவோம். இப்படி போகும் நினைக்கிறேன். இப்படி சரியா அப்படி போவோம் மச்சான். இன்னைக்கு இதே கேட்கிற கேள்வியில 4 பேரும்
இங்க பக்கம் கோயில் பக்கம் வரக்கூடாது சொல்லி எங்க நான் சொல்லேக்கு நீ எதிர்த்து கேட்டா சரி இப்போ ஒண்ணு போவாத பேயாம இரு கோல் 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 என்னடா என்ன கோல் சொல்றியோ கோல் கோல் சரி போ இது இஞ்சி இப்படி அங்க வந்து நீ என்ன தாக்கலை சேர்த்து அப்ப நீ புடிச்சுக்கலாம் அந்த இவ்வளவு கேக்குறேன் நீ முதல்ல சொல்லிருக்க பிடிக்காத அவன் கதைப்பான் அவங்க கதைப்பேன் கதை கொஞ்சம் கதைப்பேன் என்ன என்ன நல்லா தான் இருக்க போகுது சிதிக்க அண்ணா படங்க நம்ம இல்ல இல்ல இது இவ்வளவு இப்ப வரையும் தான் அண்ணா உள்ளுக்கு விரட்டும் அவங்க எங்கட காசை திண்டு திண்டு அது எப்படி வருது நடக்க தெரியாது நடக்கிறானே நடக்கவே தெரியாது ஆட்டேன் காசுகள்ல திண்டு திண்டு பெறமரியா படுத்து கிடக்குறீங்க கோயிலுக்கு வருஷமாடா மகள் வேற எங்க சொல்லுவாங்க அமெரிக்கா அமெரிக்கா மகன் கனடா மகன் கனடா ஆட்ட காசு எங்கடா காசு வெளிநாட்டுக்காரர் அனுப்புற கோயில் காசு அது நீங்கள் வெட்டி எடுக்கிறது அவதான் 8 வருஷம் போகுது அட இவன் ரோலிங்ல விடுறானா மற்றவன் ரோலிங்ல விடுறான் கிட்ட பேர் பட்டிக்காரங்க பேர் ரோலிங்ல விடுறான் காசு எடுத்து ரெண்டோட ரோலிங்ல விட்டு அங்கே அமைச்சு கொடுக்கலாம் கோயிலுக்கு கொடுக்கலாம் இந்த வருஷத்துல நாங்க ரோலிங்ல கொடுக்குறோம் இல்ல பொருளாளர்ன்ற ரோலிங்ன்ற கட்டுன குறையில இருக்கிற வீடு ஆனா கேணி தூர் வாருவன் போல கிடக்கு காசு அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஆக்களை செஞ்சு விடுவோம் அவன் நான் நடிச்சதான் தம்பியல் வாங்க 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 தொடங்க வீட்டுல என்ன பிரச்சனை 1 2 அந்த தம்பி அங்க போகுது என்னன்னா 4 பேரோட மீட்டிங் செய்யலாம் 3 பேரா தலைவர் தான் முடிவு எடுக்கணும் தலைவர் 4 பேரோட என்னால மீட்டிங் செய்யலாம் நீங்க கதைங்க அண்ணன் நீங்க 2 பேர் உங்களை விட நாங்க ஒரு ஆள் கூட 3 பேர் நிக்கிறோம் மூடிக்கொண்டு மீட்டிங்க பண்ணு பொருளாளர் எங்க மீட்டிங் சொன்னோம்னா நாங்கள் வருவோம் நீங்க பொருளாதார பிடிக்க மீட்டிங் நீங்க 4 மணிக்கு மீட்டிங் உங்களுக்கு சின்ன வயசு நீங்க வரணும் முத்தண்ண அதுல வந்து இருங்க தம்பி கையை நட்டி கேட்க அது சரி அழகண்ணா முத்தண்ண அதுல வந்து இருங்க எங்கட பையனோட நாங்க கம்பளா கேட்கிறோம் முசுபாத்தியா கேட்போம் சரி 2 நிமிடம் எங்களோட மக்களுக்காக அமைதிக்காக ஒரு எங்களுக்குள்ள ஒரு அன்பு உருவாகிறதுக்காக கடவுள் நினைச்சோட 2 நிமிஷம் அமைதியா இருங்க தயவு செய்து கண்ணை மூட சொல்லி போட்டு இருக்கிற தம்பி கதைக்க வேண்டாம் 2 நிமிஷம் தம்பி அமைதியாங்க செயலாளர் அறிக்கையை வாசிங்க அங்க அறிக்கையை காட்டுங்க அறிக்கையை போன்ல வச்சிருக்கணும் மெனப்பாடம் சரி வேண்டாம் இத விடுங்க அறிக்கை வேண்டாம் வேண்டாம் அறிக்கை வாசிக்கணும் நிர்வாகம் தொடங்க மீட்டிங் தொடங்க முதல் அறிக்கை வாசிக்கணும் எனக்கு தெரியாது நீங்க இப்ப மன ரீதியா வாசிக்கிறீங்களோ இல்ல உச்ச வச்சு வாசிக்க உங்களோட ஆனா அறிக்கைங்களுக்கு இப்ப வாசிக்கும் அறிக்கை வாசிக்கும் 2012 ஆகுமா 12 ஆட்சிக்கு வந்து 2024 8 வருஷம் 2000 தம்பி என்ன கதைக்கணும் 2012ஆம் ஆண்டு நிமலன் முன்மொழிய மக்கள் எல்லாரும் வழிமொழிய தலைவராக வந்து முத்தண்ணைய தெரிவு செஞ்சினோம் அதுக்கு பிறகு வந்து மக்கள் வாங்குன்னு எடுத்ததுக்காக கூட்டறிக்கை வாசியா உங்களை முறை தெரியாதா கூட்டறிக்கை வாசியா மக்களை வந்து அழகு நீங்கள்லாம் இந்த கோயில் அழகா நடத்துகள் செயற்படுத்தி வேண்டும் செய்யலாம் என்ன வரை சொன்னது அதுக்கு பிறகு வந்து இந்த ஆலயத்தின் பொருளாதார வந்து திலசனை வந்து அவருடைய அண்ணாமார்கள் முன்மொழிஞ்சு வழிமொழிஞ்ச வேண்டாம் இப்ப திலக்ஷன் வந்து லண்டனுக்கு போன காரணத்தால் அவர் வர முடியாம இருக்கு அவர் திருவிழாக்கு வருவார் மற்றும் இந்த கோயிலில் வந்து அந்த நேரம் வந்து ஊருக்கு வேற ஒருவரும் இல்ல அதுக்கு பிறகு வந்து ஆலயத்துக்கு மக்கள் பல ஆலயங்கள் பக்தியாக இயங்கினாலும் எமது ஆலயத்தில் பல ஆலயங்கள் பக்தியாக இயங்கினாலும் சில ஆலயத்தில் வந்து அன்னதானம் நடந்தால்தான் மக்கள் வருகிறோம் என்று ஒரு எண்ணக்கர் இருந்த காரணத்தால் தலைவரால் வந்து அன்னதானம் மக்களின் காசில் தான் வழங்குவார் தானே வழங்குகோள் வழங்கப்பட்டது அதற்கு பின்னர் ஆலயத்துக்கு கோபுரம் இல்லை என்றவுடன் தலைவர் அதை கன்று கோபமடைந்து நன்றி பொங்கி எழுந்து கோபுரத்தை கட்டினார் மற்றும் கூட்ட அறிக்கை அதற்கு பின்பு கேணியில் தீர்த்தமாட வேண்டும் என்று தலைவரின் கனவில்
வந்த காரணத்தால் தலைவர் உடனடியாக கேணி அமைத்து உங்களுக்கு முன்னாலே அழகிய கேணி ஒன்றை செய்தார். அதற்கு பின்னர் நாங்கள் அடுத்த மீட்டிங்கை வந்து ஒரு வருடத்துக்கு பின்பே போட மாட்டோம், மக்கள் வேண்டாம் எங்களுக்கு நீங்கள் அனுப்ப நிர்வாகம் இருக்க வேண்ட கேட்ட காரணத்துக்காக 2 பேரும் பின்னர் மீட்டிங் போட ஒருவரும் பெறவில்லை. மக்கள் எங்கேப்பா கேட்டது? மக்கள் வேற, நீங்க கூட்டறிக்கை வாசிட்டு இது நான் வந்து பொய்யா ஒன்னும் வாசிக்கல, உண்மையத்தான் வாசிக்கிறேன். பிறகு கதை உங்களோட பின்பு 2019 அன்று நீங்க இருவரும் பிரச்சனை பண்ணி ஒரு மீட்டிங் கொண்டு வைக்கிறதும் அப்போ மக்கள் சொல்லி போட்டார்கள் சிறுவரின் கதை தேவையில்லை, நீங்களே தலைவராக கொண்டு கூட்ட காரணத்துக்காக மீட்டிங் நடத்தவில்லை என்று நாங்கள் மீட்டிங் நடத்தி எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் நிர்வாகத்தை விட்டு போவோம், கொள்ளையடித்தது காணும், சேவை செஞ்சது காணும், மக்கள் தான் வீட்டை வந்து நிக்கிறாங்க. என்னுடைய கூட்டறிக்கை முடிவு வந்து இதனை தலைவர் முன்மொழியை நான் வழிமொழிகிறேன். கூட்டறிக்கை என்ன பிரச்சனை தம்பி 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 சாந்தியகாண்ட மாதிரிதான் கட்டினீங்க தம்பி. இங்க ஊராக்களை கல்யாணம் கட்டி வந்தியலண்டா, கோயிலுக்கு வந்தமா, சாமியா கும்பிட்டமா, பொங்கலை திண்டமா, போனமா நிர்வாகத்துக்குள்ள வர வேண்டாம். ஊர் கோயில் அப்பா, ஊர் கோயில் தம்பி, ஊர் கோயில்ண்டா ஊர் ஆக்கள் மட்டும்தான் நிர்வாகத்துல கூட்டத்துக்கே வரக்கூடாது. நீங்கள் உங்களோட அப்பறங்க இருந்து வந்தார் அவன் மனுஷி சரியா, அவன் மனுஷி வந்து முதலாவது மனுஷி வந்து இங்க நடத்தி கொண்டிருக்கா இத சரியா முடிவுதே அவர் ஊரால் அவர் மனுஷி வராள் தானே தம்பி, ஆம்பளை பிள்ளைகளை தான் பாப்பினம், அதுதான் இது ஊரை அப்பா உங்களோட அப்பா சொல்லுங்க, உங்களோட அப்பாங்க இருந்து வந்தவர் எங்கட அப்பா நானும் தான் பிறந்தேன். இங்க உங்களோட அம்மா கல்யாணம் எங்களுக்கு தெரியுமா? உங்களோட இது எங்களுக்கு தெரியும். சொல்றேன் 8 வருஷமா நீங்கள் இருக்கிறீங்க இந்த நிர்வாகத்துல, ஏன் திருப்ப உங்களோட சித்தப்பாண்ட மகன் பெரியப்பாண்ட மகன் உண்ட தம்பி லண்டன்ல இருக்கிற திலட்சணர் உண்ட தம்பி தானே, தம்பி தெப்ப போடுவார், இந்த ஊர்க்காரர் இதுக்கு இருக்க கூடாது, வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து தெப்ப போட்டு போட்டு அப்படியே கும்பிட்டு போட்டு நாங்க இவ்வளவு காலமா இருந்து போட்டு உங்களோட திருவிழா சரியா, உங்களோட திருவிழா அடக்கடுக்கணும் அடுக்குறீங்க சரியா, கடவுளை சோடி சொல்லி மிச்சாங்க திருவிழாக்கு நீங்க என்ன செய்யணும்? அது என்ன விருப்பம் தலைவர் நீங்கள் இருந்தா திருவிழா ஒழுங்கா நடக்குது பாக்குறோம். அதுதான் கோயில் திருவிழாவை முடிச்சு பாருங்க, பெயிண்ட் அடிக்கிறதுல இருந்து கோயிலுக்கு இந்த பொருங்க வாரன் கோயில துப்புரவாக்க போறோம் கிளம்பி வாரியல், கிளம்பி வந்துட்டு சொட்ட இந்த நாய்க்கு பூனை கரண்டி மாதிரி கிண்டி போட்டு போறீங்க, போனோம்னா பிறகு என்னது அதை வலிச்சு கொட்டதுல இருந்து நாங்க தான் ஆளை பிடிச்சு செய்ய வேண்டிய கிடக்கு. காசு அடிக்காது காசு கொடுக்க தேவை. உங்களடா அப்ப நாங்க நல்லா செஞ்சாலும் தம்பி நான் சொல்றேன், நான் நிர்வாகத்தை விட்டு போட்டோம் போனோன்னு இவங்களுக்கு அள்ளி சுருட்டி கொண்டு போறதாம் பொதுவாரன் கோயில் கோயில் அப்பேக்க இருந்தது, அப்பேக்க வேலியோட இருக்கே ஒருத்த நட்டி பாத்துறீங்களா? முத்தண்ண சொல்லு, கோயில் கோபுரம் கட்டணும்னு நீ ஒரு 10 கோடி சனத்திட்ட கேட்ட, 10 கோடி கேட்டா சனத்திட்ட கோயில் கோபுரம் கட்டணும், கோபுரத்துக்கு முடிஞ்சது இன்ஜினியர்கிட்ட நான் போய் கேட்டா 6 கோடி தான் முடியும் தம்பி, 4 கோடி எங்க? அதுக்கு நான் சொல்றேன் என்னண்டா, அந்த இன்ஜினியர் வந்து பில்டிங் கட்டக்க சில புள்ளைகள் விட்டார், விட்டோட தலைவரை கோவப்பட்டு சொல்லி போட்டார், உப்பையான வேலை வைக்க கூடாதுன்னு சொல்லி அவளை பேசி போட்டார். பேசின காரணம் போய் சொல்றான் வீட்டை அங்க ஆலயங்கிற கோயில் கட்டணம் முருகமூர்த்தி கோயில், அதுக்கு 5 கோடி தான் முடிஞ்சது. என்ன பிரச்சனை? கோபுரம் 3 அடி 9 அடியில அதை விட பெருசா அங்கால இன்னொரு கோயில். உங்களை ரொம்ப அடி காட்ட சொன்ன அது மக்கள் இல்ல, எனக்கு கனவுல வந்து கடவுள் அப்படித்தான் கடவுள் சொன்னார் வந்து சொல்லி கோபுரம் கட்ட சொல்லி உங்களுக்கு தம்பி இங்க என்னண்டா,
இப்ப மற்ற கோயில் வந்து இப்ப சில கோயிலோட சில கோயில்ல வந்து புலையல் நடக்குது, அது உண்மைதான். இப்ப சில கோயில் நல்லா தான் நடக்குது, இப்ப எல்லா கோயிலும் புலையல. இப்ப எங்கட இல்ல தம்பி குழப்பம், எங்கட கோயில் வந்து இனியில நல்லா நடக்கல, நீங்க இப்படி தப்பா கேட்க கூடாது. நீங்க இப்படி நல்ல நிர்வாகம் கேட்க கூடாது. தலைவர் கிடைப்பாரோ சரி, அது இருக்கட்டும். பொருளாளர் உமேசங்க பொருளாளர் திலக்ஷன். அது கூட தெரியும். அது உடவுங்களோட தம்பிதான் பொருளாளர். அப்ப அது கேள் ஏனென்றால் காசு கணக்கு வேற ஒருத்தன் வந்தானண்டா அதுல பிளவுட்டானா கேட்கலாம். என்ன சொந்த தம்பி என்னால கேட்கலாம். முத்தண்ண 2016 உண்ட வீடு அப்படி இருந்தது, உப்பு அப்படி இருக்கு. எனக்கு எத்தனை பிசினஸ்கள் என்ன பிசினஸ் அங்க இந்த மகன் காடால அது உங்களுக்கு சைட் வருமா இருக்கிறது, உண்ட மகன் லண்டன்ல இருக்கிற உனக்கு பிசினஸ் அது சைட்ல வாழ வருமா காய்ச்சி பிடிச்சோ நிக்கிறா. நீ கோயிலுக்கு திருவிழா டைம் தான் இவர் வருவார். திருவிழா டைம் வந்து அவ்வளவு நாளும் நீ கோயில் இருந்து கும்பிடுற மாதிரி நடிப்பு. நீ உங்கள் பொருவாரன் உங்களுக்கு இங்க இருக்கு தெரியாது. நான் அங்க இருந்தா கூட என்ன நெப்பு ஃபுல்லா கோயிலை பற்றி தானே இருக்கு. அது இருக்கட்டும். காலத்துல தெப்ப போடுறதாரு உண்ட மகன், சித்தப்பாண்ட மகன், பெரியப்பாண்ட மகன், உண்ட சித்தின்ற மகள் சித்தி. கோயில் இருக்கிறான். ஜாப்பு படிச்சது இல்லையோ நீ? ஜாப்பு தலைவரா இருக்கிறவர் தான், தலைவற்ற குடும்பம் தான் கலசம் தூக்கணும் தெப்ப போடணும் இருக்குது. இந்த யாப்ப முதல் மாத்தணுமாப்பா. இலங்கை சட்டை யாப்பே மாத்து, உங்களோட கோயில் சட்டை யாப்பு மாத்திடலாங்களா? யாப்புல இந்த முறை இங்க வாங்கய்யா, இங்க வாங்க. நான் ஒண்ணு கேட்கும் அன்னதானம் போடுறீங்க சரியோ? போட்டா எந்த காசுல போடுறீர்கள்? சனத்தின காசுல போடுறீங்க. காசு அரவாசி உண்ட காசு அரவாசியோ இல்ல திருவிழாக்காரன் காசு அரவாசி காசு சனத்தின காசு சனத்தின காசுல போடுறீங்க சரியோ? போட்டா அந்த சனங்கள் சொப்பி மேக்களோட வந்திருக்கு சாப்பிட்டு போட்டு, ஏன்னா வீட்டுக்காரருக்கா கொண்டு போறது சரியோ? கோயில் சாப்பாடு கத்தி கொடு சொப்பி மேக்களோட வராங்க போங்க இருக்க வராங்க. உனக்கு கடவுளுக்கு சாப்பாடு போடுறது கூட நேர ஜனத்துக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லல. அது கூட பரவாயில்லையா? இவங்கள் வேற வேலைக்கு எங்கட படியில கூப்பிட மாட்டாங்க சரியோ? இவங்க இந்த சாப்பாடு போடுறதும் அண்ணானும் சேர்க்க மட்டும் படியில இளைஞர்கள் இதைத்தானே செய்யணும். வேற என்ன? நீங்கள் செப்ப ஓடிக்கலாம், குடும்ப அந்த வேன்ல இறங்குவீங்களாம். இதை நாங்க கேட்டாங்களோ பாரு, சனம் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நான் அப்படி சொல்லவே இல்லையே. இந்த பாரு, சனம் வந்து கோயில் சாப்பாட சாப்பிடணும் தான் சனம். நீ மட்டும் கிடாரமா உண்ட நீ உண்ட மனசையும் கொண்டு போவீங்க. அப்ப எங்க இருந்து போகும் காசு? எங்க தாத்த காசுல எடுக்கிறீங்க? அதெல்லாம் ஆட்ட சோறு எடுக்கிறீங்க, சனத்தின் காசு தான் எடுக்கிறாங்க. நீ நாங்கள் இப்ப அன்னதானத்துல ஷாப்பிங் பேக் கொண்டு வரக்கணும். நாங்க சொல்றேன் என்ன, நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பாட்டுல இருந்து வடிவா சாப்பிடுங்க. போய்க்க நாங்க குலதான். உங்களுக்கு சோறும் வேணும், தனிக்கு சாம்பார் வேணும், பருப்பு வேணும். அப்படியே என்ன செய்யறது? நாங்க குல சாதம் தார பண்ண சொல்றோம். கையெழுத்து கொண்டு வந்துட கூடிய வந்திருக்க. இங்க பாரு, சட்டம் ஒரே சட்டமா இருக்கணும். நீ சனத்துக்கு இல்லையாண்டு போட்டு நீ உண்ட குடும்பம் ஃபுல்லா தின்றதுக்கு இந்த கோயில் காசை தின்ற மாதிரி சாப்பாட்டையும் விட்டு வைக்கல. தின்றதுக்கு பருப்பு பந்தி வட போகுது சரியோ? ரெண்டாவது வந்து வட போகுது, மூன்றாவது வந்து ஏன் வட போறேல? அது முடிஞ்சு போய் முடிஞ்சிடும். தலைவண்ட போயிடும். வடைய நீங்கள் குடும்பமாட்டே போடுறீங்க சரியோ? வட 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 நீங்க அந்த அண்ணானம் போற பக்கம் அந்த கீழ் பக்கத்துல வட சட்டி ஒழிச்சு வச்சிருவீங்க. என்ன தம்பி பாருங்க, அதே தெரியும் தெரியுமோ? வடமாலை போறதுக்கு நீ இப்படி 11 மணிக்கு வடமாலை போறதுக்கு இப்ப முதல் நாள் நீ வடை எடுத்துக்கொண்டு அழகண்ணா முத்தண்ண, நீங்கள் இந்த நிர்வாகத்துல நீ இருக்கணும்டா. அடுத்த கிழமை போட்டிங் வைக்க போறோம். சனத்தை எல்லாம் நாங்கள் கூப்பிட போறோம். நீ கூப்பிடப்பா, நாங்கள் தடுக்கல. நீ கூப்பிட, நீ தடுக்கிற ஒவ்வொரு முறையும் சனம் பெற கணக்கிறியா? சனத்தை கூப்பிடுறானே அடுத்த மீட்டிங்ல சனத்தை கூப்பிடுவோம். நீ கூப்பிடப்பு, நான் உன்னை தடுக்கல. நீ போய் வாசல் இதை முடிக்கிறோம். நீ நிர்வாகத்துல இருக்கிறியோ? நிர்வாகத்துல இருக்க நான் தலைவர் நிக்கிறோம். அதுல மிச்ச இல்ல இல்ல கேணி ஆட்டைய போடுறது
கேணில இந்த கிழமை வேற என்ன வலிக்கிடு. அட நீ ஒண்ணும் பயப்படாத, எல்லாத்தையும் பயனாடி எடுத்து செஞ்ச கோபுரம் கட்டினா குளம் கட்டினா எல்லாத்தையும் பயனாடி அடிச்சு கதைக்கு அடுத்த மீட்டிங் ஆக்க போறாங்க, பிரம்மாண்டமா இருக்க போகுது. சரியோ, அடுத்த மீட்டிங் நீங்க பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த பிரம்மாண்ட மீட்டிங்ல உங்களை சந்திக்கிறோம். எங்களை தூக்குவாங்களோ தூக்க மாட்டாங்களோ தெரியல, பாப்போம். நாங்கள் லாண்டாப்பா குடும்பாட்சி எனக்கு தெரியல குடும்பாட்சி.